ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 92வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோ 700 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது சஜஷன் வீடியோவாக போகும். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை தான் இன்றைக்கி காலையில் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மெயின் ஃபுட்டாக நான் எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்றதுனால முன்னாலே பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் வேக வச்சு ஒரு கப் இருக்க மாதிரி சுண்டல் எடுத்துக்கிட்டேன். பச்சை பட்டாணியை ஒரு கப் வந்து சுண்டல் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி பண்ணியிருந்தேன். அதுதான் மதியம் 2 சப்பாத்தியும் கொஞ்சம் குருமாவாக நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். நைட்டு எப்பவும் போல் ஜீரக தண்ணி குடித்து இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன ஒர்க் அவுட் வந்து பண்ணும்பொழுது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணும்போது எங்கடா நமக்கு கை கால் சுளுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணம் இல்லாமல் இப்போ ஒரு சில ஒர்க் அவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. முன்ன விட கொஞ்சம் கவுண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கேன். முன்ன வந்து நான் செவத்தில் புஷ்அப்லாம் பண்ணுவேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நான் வீடியோலலாம் போட்டிருந்த பாருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டாக வந்து 50-50 நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒரு 60-60 எடுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் இடுப்பு சதைக்கு குறையிறதுக்கான எக்ஸசைஸ்லாம் பார்த்து ஒரு 5 எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணுறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நைட்டும் நான் அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆனால் அது நானா அப்படின்றத என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் ஓகே, எனக்கு இப்போ ஓரளவு என்ன சொல்கிறது, முன்ன வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது. இப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல, டயர்டாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் சீட் டயட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னோடய வெயிட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து வெயிட் இதுவாக தான் இருக்கும். அதோட ரிசல்ட் வந்து மறுநாள் தான் கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் சீட் டயட் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு முதல்ல அதில் உடன்பாடு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் சொன்ன உடனே ஒரு நாள் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் ரைஸ் எடுத்துக்காமல் ரொம்ப கடுமையாக டயட் இருக்கிறதுனால இந்த சீட் டயட் பண்ணுறதுனால எனக்கு ஓரளவு வந்து ரிசல்ட் கிடைக்குது. உங்களை யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.